திமுகவை வீழ்த்துவதற்கு முருகன் ஒரு அஸ்திரம். அப்ப முருகன் கடவுள் கிடையாது, எங்களுடைய பகடைக்காய் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுதான் அர்த்தம். நான் இப்போ என்னுடைய வேர்வையை துடைப்பதற்கு இந்த டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்துறேன் அப்படின்னா இது என்னுடைய கருவி தானே. இப்ப திமுகவை அழிப்பதற்கு நீங்க முருகனை பயன்படுத்துறீங்க. அதான் அப்ப திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆயுதமாக பயன்படுத்துவீங்க. அது முருகனாகவும் இருக்கலாம். அப்ப முருகனை நீங்க அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா உண்மையில் முருகனுடைய பக்தர்கள் யார், நீங்க யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? அப்போ முருகன் என்பவரை ஒரு அரசியல் பகடைக்காயாக பயன்படுத்துகிறோம் என்பதை வெளிப்படையாக பாஜக அறிவிக்கிறது. ஆமா, அது உண்மைதான் அப்படின்னு அதிமுக அண்ணாமலையே ஒத்துக்குது. தீர்மானத்திலேயே இருக்குல்ல, அதாவது இந்துக்களினுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படின்றாங்கல்ல. இந்துக்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பது அப்படின்னா எப்படி? அதிமுக கூட்டணிக்கு முஸ்லிம் ஓட்டு வேணாம். கூட்டணியினுடைய நோக்கம் என்ன? ஒண்ணு கேட்கிறேன். கொள்கை வேற கூட்டணி வேறன்றாங்கல்ல. கூட்டணி என்பது கொள்கையிலிருந்து விலகிதான் வைக்கப்படுவது. காரணம் அது வாக்கு சேகரிப்புக்காக. அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாக்குகளை ஒன்று சேர்ப்பது இல்லையா? தமிழ்நாட்டில் இன்னாருடைய வாக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாருன்னா அதுக்கு பேரு கூட்டணியா? இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிப்போம் என்பதுதான் தீர்மானம் என்றால் முஸ்லிம்களுக்கு எதிராக வாக்களிப்போம் என்பதுதான் அர்த்தம். அப்ப முஸ்லிம்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறார்கள்? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள்னு சொல்ல வர்றாங்க. அப்ப திமுக காங்கிரஸ் என்பது முஸ்லிம் கட்சி, அதிமுக பாஜக என்பது இந்துக்களின் கட்சி. அப்படின்னா திமுக எப்படி ஆட்சிக்கு வந்தது? அப்ப பெரும்பான்மை இந்துக்கள் அங்க இருக்கிறாங்க, பெரும்பான்மை முஸ்லிம்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிறது யாரு? சாதி வெறி பிடித்தவர்களும் மத வெறி பிடித்தவர்களுமா? இது அதிமுக தொண்டர்களை இதைவிட கேவலமாக யாராலும் இழிவுபடுத்த முடியாது.